காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைமையும் பேசி முடிவெடுக்க வேண்டுமே தவிர ஊடக விவாதத்தின் மூலமாக அதை பெற முடியாது. அந்த அளவுக்கு ஊடக விவாதமாகி அதை ஊடகத்தினர் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்துவதற்கு கடுமையான முயற்சி நடந்தது. சில ஊடகங்கள் வரிந்து கொட்டி கொண்டு வேலை செஞ்சாங்க. எப்படியாவது இந்த கூட்டணியை உடைச்சிட்டா திமுக ஆட்சியை அகற்றி விடலாம், வகுப்புவாத ஆர்எஸ்எஸ் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்ற நோக்கத்தில் பல ஊடகவியலாளர்கள் ஊடக நிறுவனங்கள் கூட்டணி அமைத்து கடுமையாக ஒரு 2-3 மாதங்களாக செய்த முயற்சி இன்றைக்கு தகர்த்து தரைமட்டமாக்கப்பட்டு கூட்டணி உருவாகி இருக்கிறது. இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர் தாவேகாவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். தாவேகாவோடு கூட்டணி அமைத்தால் 40 இடங்களிலும் வெற்றி பெற்று விடலாம், அவ்வளவு பெரிய ஆதரவு நடிகர் விஜய்க்கு இருப்பதாக சொன்னார்கள். சமீப காலமான நிகழ்வுகள் நினைத்து பார்க்கிற போது 140 ஆண்டு கால மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி போன்ற மாபெரும் தலைவர்கள் வளர்த்தெடுத்த இந்த இயக்கம் நடிகர் விஜய் தலைமையிலேயே இருக்கிற தாவேகாவோடு கூட்டணி அமைந்து விடுமோ, அமைந்திருந்தால் இன்றைக்கு சில நாட்கள் முன்னால் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கிற போது மிகப்பெரிய அவமானகரமாக ஆகியிருக்கும். அந்த விபத்திலிருந்து காங்கிரஸ் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அந்த காப்பாற்றப்பட்டு இன்றைக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது.